அண்மை செய்தி 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்க வழக்கில் தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்க வழக்கு நடைபெற்று வந்தபோது இரு நீதிபதிகளும் நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி சுந்தர் ஆகியோர் மாறுபட்ட தீர்ப்பை அளித்ததால் மூன்றாவது நீதிபதிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. நீதிபதி சத்யநாராயணா கடந்த 2 வாரங்களாக இந்த வழக்கை விசாரித்து வந்தார். தற்போதைய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருப்பது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்க வழக்கில் தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். முகேஷ், இந்த தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? வேதவள்ளி, இந்த வழக்கு கடந்த 12 நாளான 3வது நீதிபதி விசாரணை நடைபெற்றது. இரண்டு தரப்பிலும் மூத்த வழக்கறிஞர் 4 பேர் தங்கள் வாதங்களை முன்வைத்தனர். இந்நிலையில் 12வது நாளான இன்று மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் சபாநாயகர் தரப்பிலும், அதேபோல் மூத்த வழக்கறிஞர் PS ராமன் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் தரப்பும் தங்களது இறுதி நாள் வாதங்களை முன்வைத்தனர். அதன் அடிப்படையில் தற்போது நீதிமன்ற நேரம் முடியும் தருவாயில் வாதங்கள் முடிவடைந்தால் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி சத்யநாராயணன் ஒத்திவைத்திருக்கிறார். அப்பொழுது எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்ய அவசியம் இருக்கிறதா, தாக்கல் செய்ய வேண்டுமா என்று வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்தனர். அப்போது எழுத்துப்பூர்வமான வாதங்கள் ஏற்கனவே தலைமை நீதிபதி அமர்வில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அந்த வாதங்களை நான் எடுத்துக்கொள்கிறேன். தற்போது கடந்த 12 நாட்களாக இருதரப்பில் வைத்துள்ள வாதங்களின் அடிப்படையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கிறேன். அதற்கு தகுந்த போல் தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அந்த தேதி குறிப்பிடப்படாமல் என்பது பொதுவாக நீதிமன்றம் ஒரு வழக்கை விரிவான விசாரணை மேற்கொண்டு ஒத்திவைக்கப்படும் பொழுது அந்த தீர்ப்புக்கான தேதி பெரும்பாலும் ஒரு 99% தேதி அறிவிக்கப்படாது. தீர்ப்பு தயாரான பிறகு இன்னும் 1 வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று வழக்கறிஞர்கள் வட்டாரத்தில் பேச்சு எழும்போதுதான் தீர்ப்பு தேதியானது வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் நீதிபதி இத்தனை நாட்களுக்குள் தீர்ப்பை எழுத வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தை நிர்ணயித்துக் கொள்ள மாட்டார்கள். அதன் அடிப்படையிலேயே பெரும்பாலான வழக்குகளில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படும். அதன் அடிப்படையில் தான் இன்றைய வழக்கும், அதாவது எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, கடந்த 12 நாட்களாக வாதங்கள் நடைபெற்று வந்தன. அதனுடைய முக்கிய சில அம்சங்கள் குறித்து விளக்க முடியுமா முகேஷ்? இந்த வழக்கு தகுதி நீக்க வழக்கு தொடர்ந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு முதலமாக 18 பேரும் வெற்றிவேல் தலைமையிலான 18 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினர். அப்போது 2 தனி நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரித்தார்கள். முதல் முறையாக நீதிபதி M துரைசாமியும், அதற்கு பிறகாக நீதிபதி ரவிச்சந்திர பாபுவும் இந்த வழக்கை விசாரித்தார்கள். அப்பொழுது இந்த வழக்கு ஒரு அரசியலமைப்பு சாசனம் சார்ந்த விஷயம் என்பதால் இந்த வழக்கை தலைமை நீதிபதி அமர்வுக்கு பரிந்துரைப்பதாகவும் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வோ அல்லது 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வோ விசாரித்தால் நன்றாக இருக்கும் என்று நீதிபதி ரவிச்சந்திர பாபு கருத்து தெரிவித்து இந்த வழக்கை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைத்தார். அதன் பிறகு இந்த வழக்கை தானே விசாரிப்பதாக தலைமை நீதிபதியாக இருந்த நீதிபதி இந்திரா பானர்ஜியும் அவருடன் அமர்ந்திருந்த நீதிபதி M சுந்தரம் இந்த வழக்கை விசாரித்தனர். அவர்கள் வழங்கிய தீர்ப்பில் 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செல்லாது என்று நீதிபதி M சுந்தரும், தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சபாநாயகரின் உத்தரவு சரிதான் என்று இந்திரா பானர்ஜியும் தீர்ப்பளித்தார்கள். ஒரு அமர்வில் உள்ள 2 நீதிபதியின் மாறுபட்ட தீர்ப்பால் இந்த வழக்கை 3வது நீதிபதி M சத்யநாராயணன் விசாரித்து வருகிறார். கடந்த மாதம் ஜூலை 4ஆம் தேதி முதல் இந்த வாதங்களை கேட்டு வருகிறார். அப்போ ஜூலை 23ஆம் தேதி முதல் இந்த வழக்கு விசாரணை தொடங்கும் என்று நீதிபதி அறிவித்த நிலையில் கடந்த 12 நாட்களாக விசாரணை நடைபெற்று வந்தது. அப்பொழுது மனுதாரர்களான அந்த 18 தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிட்டனர். தங்களுக்கு உரிய வாய்ப்பளிக்கவில்லை, தங்கள் மீதான புகாரை தங்களுக்கு காண்பிக்கவில்லை, அதற்கு சாட்சியமாக இருந்த முதல்வரை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதற்கும் அனுமதிக்கவில்லை. இயற்கை நீதிக்கு மாறாக இந்த தகுதி நீக்கம் நடைபெற்றிருக்கிறது. சபாநாயகரின் உத்தரவை நீதிமன்றம் தலையிட முடியாது என்றால், சபாநாயகரின் முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றாலும் அவர் எடுத்த முடிவில் அவர் நடவடிக்கைகள் தான் தடை முடியாதே தவிர அவர் எடுத்த முடிவில் நீதிமன்றம் தலையிட்டு சரியா தவறா என்ற நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்த முடியும் என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். அதே போல எதிர் மனுதாரர்களான சபாநாயகர் தனபால் தரப்பிலும், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும், அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் தரப்பிலும் மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிட்டார்கள். அவர்கள் தரப்பில் தங்களுக்கு வந்த புகாரின் அடிப்படையில் தான் சபாநாயகர் முடிவெடுத்திருக்கிறார். அந்த முடிவு சரியான முடிவுதான். சபாநாயகர் என்பது அரசியலமைப்பு அதிகாரம் பெற்ற ஒரு உச்சபட்ச அதிகாரம் பெற்றவர். அது நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது என்றும், ஆளுநரை இவர்கள் சந்தித்த 18 பேரும் 19 ஜக்கையன் உட்பட 19 பேரும் ஆளுநரை சந்தித்த அதே நாளையே அடுத்த நாளோ திமுக எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவரும் ஆளுநரை சந்தித்து ஆட்சியை கலைக்க வேண்டும், பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்.
இதிலிருந்தே அவர்கள் திமுகவுடன் ஒன்றாக செயல்பட்டு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஆளுநருக்கு ஏற்படுத்தி அந்த உத்தரவின் மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசு தலைமையிலான அரசை கலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செயல்பட்டிருக்கிறார்கள். திமுகவுடன் இணைந்து செயல்பட்டார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் முழுமையாக தங்களுக்கு கிடைத்ததன் அடிப்படையிலேயே இவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தங்கள் தகுதி நீக்கத்தை எதிர்த்து உள்ள ஆதாரங்களை அவர்களால் தாக்கல் செய்ய வேண்டுமே தவிர நாங்கள் எதிர்க்க முடியாது என்று சபாநாயகர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தான் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி.